மந்திரம் உண்டு, சரி அருள் மணக்கும் முருகன் அப்படின்னு சொல்லிதான் பாடுனேன். எந்திரிச்சிட்டேன் வந்தேன் போதில. உக்கால் எப்பதான் எங்க அண்ணனை வெட்டி விட்டு 6 மாசம் ஜெயில இருந்து இப்பதான் வந்தேன். எங்கடா நீ எங்க இருந்து வந்து எங்கடா உனக்கு இங்க இருக்க இடங்குற அப்படின்னு அந்த அது போதையில. அது மாதிரி இந்த பாட்டை போட்டு எனக்கு அந்த பாட்டை ஞாபகப்படுத்திட்டேன். அருமையான ஒரு ஒளிபெருக்கி அண்ணாவுக்கு மனவார் நன்றி நடித்த வணக்கத்தை எதிர்கொண்டு பக்த கோட்டில் பொதுமக்களும் திருவிழாக வருக வருக என இப்படி அழைக்கின்ற மற்றும் ஸ்ரீ மற்றும் 5 மிட்டான் பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் மீனாட்சிபுரம் நன்றி தெரிந்து கொண்டு நாடகம் வேட்பாளராகி அருமையினார் மனோகரன் அண்ணா அவர்கள் சார்பாக நன்றி நடிகை வணக்கத்தை தெரிந்து கொண்டு எங்களெல்லாம் அழைத்து இந்த பெருமை சேர்த்த அருமை தம்பி MP குணசேகரன் ராஜ நடிகர் கைகாட்டி அண்ணா அவர்கள் அல்லவர்கள் சார்பாக நன்றி நடிகை வணக்கம் வணக்கம் பல குணசேகரன் அண்ணா அவர்கள் கொண்டாடி விதி வருகிறார்கள். மனோகரன் அண்ணா அவர்களுக்கு போன் அடிச்சு தள்ளிக்கிட்டே இருந்தாப்புல பாவம், கொஞ்சம் போன் இல்லை, நான் தான் கார் ஓட்டினேன். அடே அப்பா எம்புட்டு போனு, ஐயோ மொட்டை நாடே வாங்கின எந்த லாரியில பஸ்ல ஏதாவது முட்டிக்கிட்டு சாக வேண்டியதான் போல இருக்கு. அந்த போன் அடிக்கிறேன். ஐயா அப்பா நானும் 100-190க்கு குறையவே இல்லை, வண்டியை மிதிக்கிறேன். அப்படியா அடிக்கிறாப்புல 10 நிமிஷத்துக்கு ஒருங்க 20 நிமிஷத்துக்கு ஒருங்க. ஒருவேளை வருவாங்களா வரமாட்டாங்களா, நம்மள ஊர்ல கட்டி வச்சிருக்காங்க, அவருக்கு ஒரு பயம். ஆமா ஆமா அண்ணா மனோகரன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக எங்களை கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் வணக்கத்தை தெரிந்து முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். என்ன சொல்லுங்க சொல்லுங்க. அந்த அக்கா சொல்லிச்சு ஏற்கனவே. என்ன தம்பி சாப்பாடு போடையில மட்டும் என்னை கேவலப்படுத்திடாதயா. சாப்பாடு போட்ட அக்கா காணுமே வல்லையா, கை தூக்குங்க. உட்காந்துருக்காரு. கொண்டையில கனகாரம்புற பூ, மல்லிகை பூ, எத்தனை பூ. ஆமா சாப்பாடு அருமையான ஒரு ஏற்பாடு. ஆனா என்ன ஒரு வருத்தம் தெரியுமாக்கா, நீ செஞ்சதுல ஒண்ணு சந்தோஷம் தான், நல்லா இருந்துச்சு, எல்லாமே சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஆமா கோழிக்கறியை போட்டு அது மனசு கஷ்டமா இருக்கு. கோழிக்கறியா? ஏன் உனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வந்திருக்க சேதி போதி போறவனுக்கு தான் பிரச்சனை. அதான் பிரச்சனையா? அவனுக்கு தான் மூளை ஆபரேஷன் பண்ணி இருக்குது. கோழிக்கறியை கொடுத்து விட்டு அவன் என்ன குளத்துக்குள்ள ஓடிக்கிட்டே திட்டுறான். என்ன வந்தா பார்த்தா காணா. சாப்பாடு அருமையான ஒரு ஏற்பாடு. சாப்பாடு ஊழி செய்த அருமை உள்ளவங்களுக்கு எங்களுக்கு அன்னதானத்தை அறுசுவையோடு எங்களுக்கு பரிமாறிய அருமை அக்கா அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். மேல எனக்கெல்லாம் வேணாங்க, நான் தான் முத பந்தியில ஃபர்ஸ்ட் நாங்க தான் உட்காந்துருந்தேன். அந்த அக்கா எங்களுக்கு முட்டை 2 முட்டை. உங்களுக்கு எல்லாம் 2 முட்டையா? உங்களுக்கு 2 முட்டை தானே? ஆமா ஆமா 2 முட்டை கறி அள்ளி வச்சு எங்களால சாப்பிட முடியாத ஒரு கறவை வயிறுதான் இல்ல. ஆமா எங்களுக்கு அன்னதானத்தின் நிதானத்தோட வழங்கி எங்களுக்கு உபசரிப்பு சொல்லக்கூடிய அந்த அருமை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. இந்த வணக்கம் வணக்கம் பல அந்த அண்ணா அந்த பாப்பா அவர்களுக்கு எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி. இந்த வணக்கம் வணக்கம் பல. ஏன் இந்த சாப்பாடு மட்டும் தெரியும்? என்ன காரணம்? ஒரு சில ஊரை பார்த்தாவே நான் சாப்பிட போக மாட்டேன். அப்படியா? ஏன் என்ன காரணம்? ஆமா இன்னொரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. எங்க ஊர் ஆரிக்கமிட்டிலே நான் சாப்பிட போல. அப்படியா? காரணம் நான் தான் வைக்கிறேன், நானே சாப்பிட போல. சரிண்ணே. ஏன்னா ஒரு சில ஊரை பார்த்தாவே நான் சாப்பிட போக மாட்டேன். திண்டுக்கல் பக்கம் நிலக்கோட்டை பக்கம் நாடகம். சரி சரின்னு சொல்லிட்டு வண்டி போய் இதே மாதிரிதான் கொட்டாய்க்கு முன்னாடி நின்னுச்சு. சரி வெள்ளை வெட்டி சட்டி கட்டியிருந்தாப்ல, நல்ல வெள்ளை வெட்டி சட்டை கட்டியிருந்தாப்ல, நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 வயசுக்குள்ள இருக்கும். அப்படியா? ஆமா தலையில லேசா நரைச்சிருந்துச்சு. சரி அங்க இருந்து உடையாந்தாரு. நாடகக்காரங்க வந்துட்டாங்கடா, நாடகக்காரங்க வந்துட்டாங்கடா, நாடகக்காரங்க வந்துட்டாங்க. ஓஹோ அவ்வளவு மரியாதையா? நாடகக்காரங்களுக்கு எவ்வளவு மரியாதைன்னு அப்படி நினைச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அவங்கள நின்றது? சரி ஒரு அண்ணன் அப்படியே சொன்னாங்க, அவங்கள பாத்து நாடகக்காரங்க வந்துட்டாங்கடா, வல்லைய ஆள காலமே. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு நான் தடாபுடன் டோர் விட்டு கீழே இறங்கிட்டேன். ஏன்னா இதுக்கு மேல வண்டியில உட்காந்துதான் மரியாதை குறைச்சல் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி டோரை திறந்துட்டு கீழே இறங்கிட்டேன். அவர் பக்கத்துல வந்து தம்பி நீங்க தான் நாடகக்காரங்களா அப்படின்னு பக்கத்துல வந்து காரங்களான்னாரு. ஆமாண்ணே நாங்க தான் நாடகக்காரங்க அப்படின்னு. இல்ல தம்பி இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு. அவர் சொன்னது எப்படி சொல்றாரு? எப்படி தம்பி நீ நம்ம வீட்டுல சாப்பாடு, நம்ம வீட்டுலதான் சாப்பாடு முண்டை சொல்ல வாய் வரல. போது அந்த அளவுக்கு கண்ணு மூக்கு மறையுது. சரி 500 ரூபாய் நோட்டு வெள்ளச்சட்டையில முன்னாடி இருக்கு. மனவரனை வெள்ளச்சட்டை கொடுக்க வச்சிருக்காரு, வெள்ளச்சட்டை கொடுக்காரு. அது மாதிரி பக்கம் வெள்ளச்சட்டை. சரி அவர் சொன்ன தம்பி உங்களுக்கு சொல்லித்தரோட பாதிதான் வெளியே வருது. போத நாக்க பின்னுது. சரிங்க. அப்புறம் எங்கிட்டு உங்களுக்கு கோழிக்கறி செஞ்சிருக்கா, ஆட்டு முட்டை
முட்டைன்னு சொல்லி வாய் விடல. முட்டை 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 மாங்காய் பச்சடி மாங்காய் பச்சடி அவரு கூட சரி நீ அந்த சொல்றத சொல்லி காமிச்சா. ஆமா தயிர் வெங்காயம் அப்படிங்கிறது. தயிர் வெங்காயம் உங்களுக்கு எல்லாமே வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு சிறப்பா வச்சிருக்கீங்க. ஆமா சிறப்பா செய்யணுங்கிறதுக்கு தான் சிறப்பா செய்வேன் அப்படின்னாப்ல. சரிண்ணே சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி வயிற்று கிள்ளுது பசி. சரி ஆமா எங்கண்ணே வீடு அப்படின்னு. அப்படியே நீ நம்ம வீட்டுலதான் சாப்பாடு மறுபடியும் அங்கேயே வந்தேன். ஆனா உன் வீட்டுல விடுவதுக்கு ஜோத்த கொண்டு போய் எப்படா போட்டு சொல்லுவேன் அப்படி நினைச்சுக்கிட்டு நான் நின்றுகிட்டு இருக்கேன். சரி என்ன அண்ணே போங்க ரொம்ப பசிக்குது. சரி எங்கண்ணே வீடு அப்படின்னு. அப்படியே நீங்க ஏன் முன்னாலே வருங்க அப்படின்னாப்ல. சரி போனேன் அப்படின்னு சொல்லி போனா. சரி அந்த ஆளு போட்ட நாங்க 10 பேரும் எப்படி போறோங்கிற எப்படி குட்டி ஓட்ட நாய் மாதிரி அந்த ஆளு பின்னாடியே போயிட்டு இருந்தா. பின்னாடியேவா? ஆமா நல்லாத்தான் போயிட்டு இருந்தாரு ரோட்ல. சரி என்ன நினைச்சா ஏது நினைச்சேனே தெரியல. சரி திடீர்னு ஒத்தேடி பதில் கிளம்பிட்டேன். ஒத்தேடி பதிலையா? ஒத்தேடி ஏன் என்ன காரணம்? ஒத்தேடி பதில் தடிதான் பாதை. இங்கிட்டும் கருவக்காடு இங்கிட்டும் கருவக்காடு. சரி மழை வேற பேஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கெல்லாம் பூரா மழை பகுதி இல்ல. ஆமா மழை வேற பேஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி ஒத்தேடி பதில் இருந்து கிளம்பிட்டாரு. சரி கிளம்பி போயிட்டு இருந்தேன் மனுஷன். அப்பதான் கூப்பிட்டு அண்ணே அப்படின்னு. சரி என்ன தம்பி அப்படின்னாரு. என்ன இந்த பாதையில போறியா வேற பாதை இருக்கா? இதுதான் பாதை அப்படின்னு. சரி தம்பி நம்ம வீட்டுக்கு வந்து பயப்படக்கூடாது. பயப்பட வேணாம். பயப்படாம வாங்க. சரி நான் பேசிக்கிறேன் எல்லாமே. சரி நீங்க வாங்க தம்பி அப்படின்னாப்ல. சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தா. சரி மறுபடியும் இந்த வேலியில சட்ட சட்ட மர்றன்னுச்சு. என்னது மறுபடியும் அண்ணே என்ன தம்பி அப்படின்னாரு. என்ன இந்த பாதையில எதுவும் கூட்டிட்டு போற? சரி எது பூச்சி ஓட்டது இருக்க போகுதுன்னு. பூச்சி ஓட்ட? சரி ஆமா தம்பி நம்ம பாதையில எந்த பூச்சி ஓட்டையுமே இருக்காது. சரி நீங்க கவலைப்படாம வரலாம் அப்படின்னாப்ல. என்னண்ணே இவ்வளவு நம்பிக்கையா சொல்ற எப்படின்னு அப்படின்னு. சரி இந்த பாதையில எந்த பூச்சி ஓட்டையறத நான் கேரண்டி அப்படின்னா. சரி எப்படின்னு சொல்ற அப்படின்னு. தம்பி நல்லாம்பு குடியிருக்கிற இடத்துல எந்த பூச்சி ஓட்டையும் வராது. எது நல்லாம்பு குடியிருக்கிறதுல எந்த பூச்சி ஓட்டையும் வராது. ஆனா ஓ வீட்டுல உள்ளதுக்கு அடிச்சு போட்டா கூட 10 நாள் ஆகும் சாகுறதுக்கு. நல்லாம்பு குடியிருக்கிறதுல எந்த பூச்சி ஓட்டை இருக்குற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி போனேன் போன்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். நடு பாதைய பக்கம் போயிட்டேன். சரி போன அப்படின்னா பாம்பு வந்துருச்சா என்ன சொல்லி சொல்லனே. சரி இல்ல தம்பி உங்களுக்கு வெத்தலை வாக்குவாங்க மறந்துட்டேன். ஏன்டா நடுப்பாதையில இருக்கு ஐயோயோட அளவு தரித்திரிய முடிச்சவனே. சரி ஐயோ உங்க பிறந்தவனே அப்படி நினைச்சுக்கிட்டு சரி போனேன் போ வெத்தலாக்கு வேணா ஒண்ணு வேணா நீ சோத்த போடுங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லி போயிட்டான். எல்லாருமே தம்பி அங்க வேற வாளியில கைய தண்ணி இருக்கு எல்லாரும் கைய கழிட்டு வந்து வரிசையா உட்காருங்க தம்பி அப்படின்னாப்ல. சரி அங்கெல்லாம் கைய கழிட்டு போய் வரிசையா உட்கார்ந்து இருந்தான். இவன் நாடகாரங்க இவன் பகுமான பல்லாக்குல ஏறிடுச்சு. எப்படி இவன் என்ன பண்ண எங்களெல்லாம் உட்கார விட்டுட்டு தட்டா விட்டான்னு வீட்டுக்குள்ள ஓடினான்டா இலைய எடுக்க. சரி இலைய எடுக்க ஓடினான்ல உண்ட போதையில இருக்கும் நெல்லப்பொடி தட்டி விட்டு இதுல ஒரு வெட்டு கீழே விழுந்து இதுல ரத்தம் பொத்திட்டு ஊத்துதுன்னா அங்க இருந்து இலையோட வந்தாப்ல. சரி முதல் இந்த ரத்தத்தை தொடனே இங்க வர ரத்தம் ஊத்துது ரத்தம் தொடனே அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் பசியோட தான் நாங்க சொல்றேன். சரி தம்பி அது கொஞ்ச நேரத்துல நின்று போகும். சரி நீங்க சாப்பிடுங்க தம்பி. சரி அப்படின்னாப்ல இலைய போட்டாப்ல. ஆனா அவளை போதையில நினைஞ்சு அவளதான் பரிமாறினாப்ல. சரி ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டை மாங்காய் பச்சடி ஆமா தயிர் பச்சடி போண்டா எல்லாமே வச்சாப்ல. எல்லாமே வரிசையா வச்சுட்டு வந்தாப்ல. என் வாயு சும்மா இருக்காப்ல. என்ன எல்லாம் வச்சுக்கிட்டே வந்தாப்ல. இந்த வேட்டி தரன்னு இலையில இழுத்து உரைச்சிக்கிட்டே வந்துச்சு. சரி அண்ணே இந்த வேட்டி தட்டி விட்டு தான் நிலப்படியில கீழே விழுந்தேன். ஆமா வேட்டியை மடிச்சு கட்டினேன் அப்படின்னு சொன்னேன் பாரு. சும்மா வேட்டியை தூக்கி நெஞ்சுக்கு மேல ஏத்தி கட்டிட்டாங்க. சரி ஏத்தி கட்டினவே பிரச்சனை இல்ல. என்ன நீ கேளு இந்த போதையில டவுசர் போட மறந்துட்டான் போல இருக்கு. இது எங்களுக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன் சோத்த பிணைஞ்சு இப்படி வாயில வைக்கலாம் நிமிந்து பார்த்தேன் பாரு. என்ன ஆச்சு? அது வந்து பனங்கியா மாதிரி தொங்குது. என்ன அந்த குட்டை பேச்சா பண்றான் வீட்டுல உருவத்துக்கு. அது வாட்டில பனங்கியா மாதிரி தொங்குது. என் சோறு வாயில பாதியில ஆண்ட வாக்குல இருக்குது. எனக்கு உள்ளேயும் போகல வெளியேயும் போகல. ஐய அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அங்கிட்டு போய் ஊத்துனேன். சரி அப்படின்னு சொல்லி விடிய விடிய கொட்டையில கத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கிட்டு போய் ஊத்துனேன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கீழே விழுந்துல நிமிரல அதுல இருந்து நிமிரவன்
நான் மனுஷன் ஆஹா. நிம்மரவே இல்ல சாப்பிட்டு எந்திரிக்கிறாள் சரி டான்ஸ்கார பிள்ளை பேசாம இருக்கப்படாது அப்புறம் அந்த பிள்ளை என்ன நம்மள தெரியுமா என்னாச்சு அண்ணே அந்த மாங்காய் பச்சடியை கொண்டு வராங்க சரி மாங்காய் பச்சடியை கொண்டு வராங்க ஆ. மாங்காய் பச்சடி நல்லா இனிப்பா இருந்துச்சு வேற ஆஹா. அந்த மாங்காய் பச்சடியை கொண்டு வரேன் சரி அப்படின்னு இந்த பிள்ளை கேட்க ம். அதுக்கு அவர் என்கிட்ட கேட்டாப்ல என்ன அந்த பாப்பா என்ன வேலை செஞ்சீங்க தம்பி சரி அப்படின்னு சொல்லி கேட்க ஆ. நான் சொன்னேன் அந்த பிள்ளை தானே டான்ஸ்கார பிள்ளை சொன்னேன்ல அப்படியா விறுவிறுன்னு ஓடுனா மனுஷன் ம், சரி. ஓடி திட்டு அந்த மாங்காய் பச்சடி வாலிய தூக்குனேன் சரி தூக்கிட்டு விறுவிறுன்னு போய் டான்ஸ்கார பிள்ளைகிட்ட அப்படி குக்கிட்டு உட்காந்து பாரு அது வாட்ல தபக்கல குட்டியாட்ட இலையில உட்கார்ந்து இருக்குது அண்ணே ஓய் என்ன அது குட்டையில பேசாம இருந்தாங்க வீட்டுல ஒழுகிறதுக்கு இவன் போதையில டம்சர் போடல இந்த கொட்டை போய் இலையில உட்கார்ந்து இருக்குது சரி சினிமாட்டுக்கார பிள்ளை பேசாம இருக்க கூடாது அந்த பிள்ளைங்க வந்துட்டோம்ல என்னாச்சு என்ன டான்ஸ்கார பிள்ளைக்கு மட்டும் கொட்டை வச்சிருக்கா எனக்கு கொட்டை வைக்கல நான் தடவோட எந்திரிச்சிட்டேன் அடி நாதாரி முண்டையில அது மா கொட்டை இல்லடி முண்டை அவன் டவுசர் போடாம அவன் கொட்டையை கொண்டு போய் வச்சுட்டு இருக்காச்சு கருத்திய முடிச்ச முண்டையில சீக்கிரம் எந்திரிச்சு தின்னு சொல்லிட்டு வாங்கல இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தா அதுல மூத்திரத்தை அடிச்சு பணிச்சு நிக்க விட்டுருவாங்க அண்ணா எங்க இருக்கு நாளைக்கு அவர்தான் ஏஜென்ட் வர்றாப்புல ஆமா அது மாதிரி இல்லாமல் எங்களுக்கு அன்னதானத்தின் நிதானத்தோட வழங்கிய அன்பு குடும்பத்தார்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் 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 வணக்கத்தை தெரிந்து கொண்டு